வேதா, யாரோ கூப்பிடுறாங்க. இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். கொஞ்சம் கூட பிரைவசியே இல்ல. என்ன வீடு இது? எப்ப பாரு டொக்கு டொக்குனு கதவை தட்டுறதா இவங்க வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் வேலையா? யோ ரைஸ் மில், எவ்வளவு நிறைய கதவை தட்டுறது? ஆமா, காலங்காத்தால கதவை உள்ள போட்டுக்கிட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? இது இவரோட தம்பி தாதித்தியோட குரல் தானே? இவரோட ரூம்ல இவர கதவை பூட்டிக்கிட்டு அவரோட பொண்டாட்டி கிட்ட என்ன வேணாலும் பண்ணலாம். அத இவன் எதுக்கு கேக்குறான்? இவன இன்னைக்கு சும்மாவே விடக்கூடாது. டேய், என்ன கத்துற? யோ, என்னையா பண்றக்க? காலங்காத்தால ரூம போட்டுக்கிட்டு. டேய், பேசிக்கிட்டு இருந்தேன்டா. யாரு கூட? இப்ப அதெல்லாம் உனக்கு விளக்கமா சொல்லணுமா? ஆமா, இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்ப என்ன கூப்பிட்ட? சரி சரி, அப்படி ஸ்ட்ரைட்டா வா. எனக்கு 200 ரூபாய் காசு வேணும். என்னது? டேய், இது என்னடா புது பழக்கம்? எது? உன்கிட்ட காசு கேட்டதா? அது எப்போதுமே கேக்குறது தானே? அது இல்லடா, எப்போதும் நேரா ரூம்குள்ள வந்து என் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்துட்டு தானே போவேன். இப்ப என்ன புதுசா பர்மிஷன் எல்லாம் கேட்டு காசு கூடன்னு கேட்டு நிக்கிற? இல்ல, ரூம்குள்ள வரதுக்கு தயக்கமா இருந்துச்சு, அதான் கதவை தட்டினேன். என்னங்க, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா, தம்பிக்கு காசு வேணுமா, அதான் கதவை தட்டி இருக்கான். இரு, நான் கொடுத்துட்டு வரேன். காசா? என்ன காசு? சும்மா செலவுக்கு தான், வயசு பையன்ல, அவனுக்கும் செலவு இருக்கும்ல, அதான் சும்மா கேட்டுட்டு இருக்கான். ஆமா, எவ்வளவு வேணுமா? யோ, காசு இருக்கா இல்லையா? எனக்கு டைம் ஆகுது, நான் போகணும். தம்பி. சொல்லுங்க. என்னது இது? அவரு உன்னோட அண்ணன் தானே? அவரை போய் மரியாதை இல்லாம யோ அதுன்னு பேசிட்டு இருக்க? வேதா, அது அவனோட சின்ன வயசுல இருந்தே பழக்கம். அது அவன் அப்படிதான் கூப்பிடுவான். நீ அத பெருசா எடுத்துக்காத. இல்லங்க, பெருசா எடுத்துக்காதனா எனக்கு புரியல. அண்ணா எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்டா கொடுக்க போறீங்க. அது என்ன யோ காசு கொடு, அது கொடு, இத கொடுன்னு ஏதோ வெளியால் மாதிரி பேசுறாரு, அதான் கேட்டேன். அதான் சொல்றேன்ல, அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே பழக்கம். அவன் என்ன அண்ணனை கூப்பிட மாட்டான். ஏன் கூப்பிட மாட்டாரு? இங்க பாருங்க, இது எனக்கும் இவருக்குமான பிரச்சனை. இதுல தயவு செஞ்சு நீங்க தலையிடாதீங்க. ஓஹோ, நான் தலையிட கூடாதுன்னா அப்ப இந்த வீட்டுக்கு நான் யாரு? ஹலோ தம்பி, என்ன மறந்துட்டீங்களா? இந்த வீட்டோட மூத்த மருமக. அது மட்டும் கிடையாது, உங்க அண்ணனோட பொண்டாட்டி. நான் இந்த வீட்ல நடக்கிறது எதையும் கேட்க கூடாது. நீ உங்க அண்ணனை அண்ணன்னு கூப்பிட மாட்ட, அதையும் கண்டுக்க கூடாது. அப்புறம் எதுக்கு தான் இந்த வீட்ல நான் இருக்கேன்? நீங்க எதுக்கு வேணாலும் இருந்துட்டு போங்க, ஆனா என் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு தான் சொன்னேன். இங்க பாருப்பா, உன்னோட தனிப்பட்ட விஷயத்துல நான் ஒன்னும் தலையிடலையே. ஏன் புருஷனை மரியாதை இல்லாம எதுக்கு கூப்பிடுறேன்னு தான் கேட்டேன். வேதா, விட்டுன்னு சொல்றேன், மறுபடியும் அதே பேசிட்டு இருக்க. என்னங்க அது? போதும், விட்டுனா விட்டு. நான் காசு எடுத்துட்டு வரேன், அமைதியா இரு. தம்பி, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க அவரை மரியாதை இல்லாம கூப்பிட்டதுனாலதான் நான் என்னன்னு கேட்டேன். பரவாயில்லைங்க, அவர் சொன்ன மாதிரி அது அப்படியே பழகிருச்சு, அதனாலதான் நானும் அப்படி கூப்பிட்டுட்டேன். சரிப்பா, அப்புறம் இன்னொரு கேட்கணும். நீ வேலைக்கெல்லாம் போலையா? இல்ல, அது இல்ல, தெரிஞ்சுக்கலாமே தான் கேட்டேன். நீயும் வேலைக்கு போன மாதிரி எனக்கு தெரியல, படிக்கிற மாதிரியும் யாரும் எதுவும் சொல்லல. அப்ப நீ வேலை இல்லாம வெட்டியா தான் சுத்திட்டு இருக்கியா? இல்ல, எத்தனை நாளைக்கு தான் நீ உங்க அண்ணனே எதிர்பார்த்துட்டு இருப்ப? ஏன்னா இத்தனை நாள் நீங்க இருந்ததெல்லாம் வேற. நேத்து பாரு, எனக்கும் உங்க அண்ணனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு குழந்தை பிறக்கும். நாங்க அந்த குழந்தைய பாத்துக்கணும். எவ்வளவு நாளைக்கு தான் உனக்கும் இந்த வீட்டுக்கும் என் புருஷன் சம்பாரிச்சு வடிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாரு? அதனால இப்படி தேவையில்லாம வெட்டியா சுத்தாம வேலைக்கு போற வழிய பாரு. பாருங்க, நான் அப்பவே சொல்லிட்டேன், தேவையில்லாம நீங்க என்னோட விஷயத்துல தலையிடாதீங்கன்னு. நான் எப்ப வேலைக்கு போகணும், எப்ப வேலைக்கு போக கூடாதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு உங்க அண்ணன் கிட்ட வந்து காசு கேக்குற? கேட்காத. நீ உங்க அண்ணன் கிட்ட வந்து காசு கேட்காம இருந்தனா நான் எதுக்குப்பா உன்ன வேலைக்கு போக சொல்றேன்? ஏங்க, ஹே, இரு இரு இரு. என்ன, உங்க அண்ணனை கூப்பிடுற மாதிரி மரியாதை இல்லாமல என்ன கூப்பிட கூடாது. என்ன அண்ணின்னு கூப்பிடு. அண்ணியா? ஏன் உங்க அம்மா உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? இல்ல இத கூட தெரிஞ்சுக்காத அளவுக்கு நீ என்ன பச்சை குழந்தையா? உங்க அண்ணன் பொண்டாட்டிய அண்ணின்னு கூப்பிடணும்னு கூடவா உனக்கு தெரியாது? டேய், 200 ரூபாயா இல்லடா, 500 ரூபாயா இருக்கு. டா, 500 ரூபாயை வச்சுக்கோ, பரவாயில்ல. 500 ரூபாயா? என்னங்க? என்னம்மா? என்னங்க, காலம் கெட்டு கிடக்கு. ஒரு வயசு பையனுக்கு போய் 500 ரூபாய் காசு தூக்கி கொடுக்குறீங்க. ஏமா, அதனால என்ன? அதனால என்னவா? என்னங்க, தம்பிய பாக்குறதுக்கு வேலைக்கு போற மாதிரியும் தெரியல. பசங்க கூட சேர்ந்துட்டு தண்ணி அடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு சீட்டாடிட்டு இருந்தா என்னங்க பண்ணுவீங்க? வேலை வெட்டி இல்லாத பையன், கல்யாணம் கூட இன்னும் ஆகல. இப்படி எல்லாம் 500 ரூபாய காசு தூக்கி தூக்கி கொடுத்தீங்கன்னா அப்புறம் பையன் கெட்டு போயிருவாங்க. நாளைக்கு பொண்ணு பார்க்கும்போது பொண்ணு வீட்ல வந்து விசாரிச்சா என்னங்க சொல்லுவாங்க ஊருக்குள்ள? முதல்ல தம்பி காசு கேட்டா ஏது எதுக்குன்னு நல்ல நாலு கேள்வி கேட்டாதாங்க அவங்களுக்கும் பயம் வரும். அதை விட்டுட்டு கேட்டோன்னே தூக்கி கொடுக்குறீங்க. வேதா, ஆதி ஒன்னும் அப்படி தண்ணி அடிச்சுட்டு சீட்டாடுறவன் கிடையாது. அவன் எப்போதும் என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் காசு கேட்க மாட்டான். அவன் கேக்குறானா கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும்.
என்னங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற நமக்கு தம்பி வெளியே போனா எப்படி இருப்பான் ஏது பண்ணுவான்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. இங்க பாருங்க, இனிமே காசு பண விஷயத்துல உங்க தம்பி கிட்ட கரெக்டாவே நடந்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். மா நீ நேத்து வந்திருக்க, அதனால உனக்கு அப்படிதான் இருக்கும். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் என் தம்பி கிட்ட பேசிக்கிறேன். டேய் இந்தடா 500 ரூபா. இல்ல பரவாயில்ல வேண்டாம். சூப்பர் வேதா, அவன் வாயால இருந்தே அவனை வேணான்னு சொல்ல வச்சுட்டல. இப்படியே நாள் கணக்கா 500 100 200 வாங்கிட்டே போயிட்டு இருந்தா அப்புறம் நமக்கு என்ன இங்க மரியாதை? இனிமே என்ன கேட்காம இந்த வீட்ல எதுவுமே நடக்க கூடாது. அப்படிதான் இவங்க எல்லாரையும் ஒரு வழிக்கு கொண்டு வர போறேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லே ஜெயிச்சிட்ட வேதா. டேய் என்னடா வேணாங்கற? நீ தானடா வேணும்னு சொன்ன. நான் தான் காசு வேணும்னு சொன்னேன், ஆனா இப்ப வேண்டாம். டேய் அவ பேசுனதுனால ஏதாவது கோச்சுக்கிட்டியா? டேய் அவ நேத்து தானடா வந்தா, நம்ம குடும்பத்தை பத்தி தெரியாம பேசுறா. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு இனிமே காசு வேண்டாம். ஐயோ என்னங்க, நான் எதுவும் சொல்லலங்க. நான் ரூம்குள்ள காசு எடுக்க போனப்போ நீ என்னவோ இவன் கிட்ட பேசியிருக்க, அதனாலதான் இவன் இப்படி சொல்றான். இல்லனா இவன் இப்படி பேசுற ஆளே கிடையாது. ஐயோ அத கேக்குறீங்களாங்க? அது ஒண்ணும் இல்லங்க. நீங்க ரூம்குள்ள போனதுக்கு அப்புறமா தம்பி கிட்ட நான் பேசிட்டு இருந்தேனா, அவரு என்ன வாங்க போங்கன்னு கூப்பிட்டாரு. அதனாலதான் அண்ணின்னு என்ன கூப்பிடுங்க, என்ன மரியாதையா கூப்பிடுங்கன்னு சொன்னேன். அதுல ஒன்னும் தப்பு இல்லையேங்க. ஏங்க அத மட்டும் தான் சொன்னீங்களா? டேய் அவ சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. என்னதான் இருந்தாலும் அவ உனக்கு அண்ணி, அண்ணினே கூப்பிடு. யோ அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க. ஐயோ என்ன நம்மள கூட்ட விடுறா? வேதா நீ அவனை வேலைக்கு போன்னு சொன்னதுல அவன் பட்டுக்கு இவர்கிட்ட சொல்லிட போறான். தயவு செஞ்சு இவரை நிப்பாட்டு. என்ன நான் சொல்லிட்டேன் அப்படி தப்பா? இங்க பாருப்பா, எல்லாம் உன் நல்லதுக்காக தான் சொன்னேன். அண்ணின்றவங்க இன்னொரு அம்மாக்கு சமம், அந்த அக்கறையில தான் சொன்னேன். அதுக்கு கூட இந்த வீட்ல எனக்கு உரிமை இல்லையா? ஐயோ டேய் இந்தா நீ 500 ரூபாயை புடி, கிளம்பி எடுத்துட்டு. அந்த காசை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு எதுவும் வேண்டாம். டேய் டேய் நில்றா. அடடடடடடா, சீனே செம்மையா இருக்கே. வேதா ஃபர்ஸ்ட் நாளே தம்பிக்கும் அண்ணனுக்கும் செம்மையா சண்டைய மூட்டி விட்ட. அடுத்தது குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரையும் இவருக்கு எதிரா மாத்தி விட்டா போதும். சீக்கிரமாவே இவரை கூட்டிட்டு வெளியே போயிடலாம், நம்மளும் ஜாலியா இருக்கலாம். வேதா என்னங்க? இங்க பாரு வேதா, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன், வெடுக்கு வெடுக்குன்னு யார்கிட்டயும் பேசாதேன்னு. நீ என்னவோ பேசியிருக்க, அதனாலதான் அவன் அப்படி போறான். அவன் என்னோட தம்பி, இந்த குடும்பத்தை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அவன் காசு கேட்டு அந்த மாதிரி தேவையில்லாம செலவு பண்ற ஆள் கிடையாது. அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்னங்க என்ன போய் இப்படி சொல்றீங்க? நான் இந்த குடும்பத்தோட மூத்த மருமகங்க. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா? அந்த அக்கறையில தாங்க ஆதி தம்பி கிட்ட அப்படி சொன்னேன். என்னங்க இவ்வளவு நாள் இந்த குடும்பம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோங்க, ஆனா இதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டேன்ல, நான் நல்ல முறையில பாத்துக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா? பாருமா, நீ இந்த குடும்பத்தை பாத்துக்கோ, அதெல்லாம் நான் உன்கிட்ட ஒன்னும் தப்பா சொல்லல. ஆனா கொஞ்சம் பேசும்போது பார்த்து பேசுன்னு தான் சொல்றேன். சரிங்க, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அது வேணும்னா நான் மாத்திக்கிறேன். ஆனா இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் மேலயும் எனக்கும் அக்கறை இருக்குங்க. அந்த அக்கறையில தாங்க நானும் சொன்னேன். தம்பி அதை தப்பா எடுத்துக்கிச்சுன்னா அது அதோட வயசுங்க. இங்க பாருங்க, எனக்கும் தம்பி இருக்கான். என்னோட தம்பி மாதிரி தானங்க ஆதி தம்பியும். சரி வேதா, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, பாத்துக்கோ. சரிங்க. பாத்துக்கணுமாங்க? இந்த குடும்பத்தையாங்க பாத்துக்கிட்டா போச்சு. எல்லாத்தையுமே நான் பத்திரமா பாத்துக்கிறேன். ஐயோ இவன் என்ன இன்னும் காணோம்? 1000 ரூபாய் காசு இவன் கையில கொடுத்துட்டு சீக்கிரமா பிராக்டிகல்ஸ்க்கு காலேஜ்க்கு கிளம்பணும். கரெக்டா 8 மணிக்கு வர சொன்னல, இவ்ளோ லேட் பண்றான். வருவானா இல்ல வரமாட்டானா? ஒருவேளை மறந்துட்டானா? இல்லனா ஒரு கால் பண்ணி பார்க்கலாமா? வந்துட்டான். பிரதர் வந்துட்டியா? எங்க நீ வராம போயிருவியோன்னு நினைச்சு நான் பயந்துட்டேன். ஞாபகம் இருந்தது, ஆனா வீட்ல இருந்து கிளம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான். சரி ஓகே ஓகே, இந்தா காசு படி, நான் சீக்கிரம் காலேஜ்க்கு கிளம்பணும். கொடுத்துட்டு கிளம்பு. ஏய் என்ன? ஆமா என்ன ரொம்ப டல்லா இருக்க? எப்போதும் வளவளன்னு பேசிட்டு என்ன திட்டிட்டே இருப்ப. ஒண்ணும் இல்ல. பிரதர் என்னாச்சு? உங்க அம்மா அடிச்சிட்டாங்களா? அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. நீ காசு கொடுத்துட்டு கிளம்பு, உனக்கு காலேஜ்க்கு லேட் ஆகுதுல. சரி ஓகே. இந்த பிரதர் இதுல 1000 ரூபாய் இருக்கு. 30,000 ரூபாய் வட்டி காசு நீ எங்களுக்கு கட்டினியா? அதுல 20,000 ரூபாய் டெக்கரேஷனுக்கு லெஸ் பண்ணியாச்சா? மீதி 10,000 ரூபாயில இப்ப 1000 ரூபாய் உனக்கு நான் கொடுத்துட்டேன். அப்ப மீதி உனக்கு 9,000 ரூபாய் நான் கொடுத்தா போதும். எது 9,000மா? செவனிலே ஒன்னு விட்டேன்னு வச்சுக்கோயேன். 9,000 ரூபாய்னா 900 எருமை. ஆமால பிரதர், அது ஒண்ணும் இல்ல, சும்மா
நீ சோகமா இருந்தியா, அதான் உன்னை சிரிக்க வைக்க பார்க்கலான்னு அப்படி சொன்னேன். மூஞ்ச பாரு, தப்பா சொல்லிட்டு சமாளிக்குது எருமை. ஓகே ஓகே ஓகே, மீதி உனக்கு நான் 9000 தரணும், ஓகேவா? இப்ப கணக்கு கரெக்டா இருக்கு. எனிவேஸ், என்ன சிரிக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, நல்லா இருப்போம் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம், சந்தோஷமாவும் இருப்போம். ஓகே பிரதர், பை. ஹே, ஒரு நிமிஷம். சொல்லு. நான் ஏன் இவ்வளவு சோகமா இருக்கேன்னு கேட்க மாட்டியா? நான் கேட்டேன், நீ சொல்லல. சோ என்கிட்ட சொல்ல உனக்கு விருப்பம் இல்ல. அப்ப நான் ஃப்ரெண்டே இல்ல. நான் தான் உன்ன ஃப்ரெண்டா நினைச்சிருக்கேன், ஆனா நீ என்ன ஃப்ரெண்டா நினைக்கல. அப்படிதான் நான் நினைச்சிருக்கேன். லூசு, அப்படிலாம் இல்ல. அப்ப சொல்லு, என்னாச்சு? ஹே, நீ பேசுறதே நல்லா இருக்கு. தெரியும். சரி சொல்லு பிரதர், என்னாச்சு? என்ன உனக்கு பிரச்சனை? அது இப்போ புதுசா கல்யாணம் ஆகி வந்தாங்கல்ல, அவங்க என்ன ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டாங்க. யாரு? முத்துமுடி அண்ணாவோட வைஃபா? ஆமா. அவங்க கொஞ்சம் சிடுசிடுன்னு தான் இருக்காங்க. என்கிட்டயும் ரொம்ப பேசினாங்க, என்ன ரொம்ப திட்டினாங்க தெரியுமா? உன்கிட்டயா? ஆமா. பூ கொஞ்சம் லேட்டா கொடுத்துட்டேனா, அதுக்காக உன்னால என் கல்யாணம் நிக்கணுமா? உனக்காகலாம் நான் வெயிட் பண்ணணுமா? நீ என்ன பெரிய விஐபியா? அப்படிலாம் கேட்டாங்க. ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆமா, உன்னை எதுக்கு திட்டினாங்க? வேலைக்கெல்லாம் போக மாட்டியா, வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்க, அப்படி இப்படின்னு கேட்டு ஒரு மாதிரி பேசிட்டாங்க. நீ வேலைக்கு போனா அவங்களுக்கு என்ன, வேலைக்கு போலனா அவங்களுக்கு என்ன? எதுக்கு இப்படி பேசுறாங்க? அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் ஒன்னும் சொல்லாம வந்துட்டேன். இதுவே அங்க ஒரு பையன் இருந்திருந்தே என்ன இப்படி கேட்டிருந்தானா, அங்க நடந்திருக்கிறதே வேற. அவங்க ஒரு பொண்ணு, அதுவும் இல்லாம என் அண்ணனோட வைஃப்ன்றதுனால மட்டும்தான் அமைதியா வந்துட்டேன். அமைதியா வந்துட்டியா? என்ன நீ பண்ணது தப்பு பிரதர். ஏன்? ஒன்னும் ஒருத்தவங்க கேள்வி கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான ரைட்ஸே கிடையாது. அவங்க கேட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு நீ திருப்பி கொடுத்துட்டு தானே வந்திருக்கணும். அதை விட்டுட்டு அமைதியா வந்துட்டு இங்க வந்து ஃபீல் பண்ற? எனக்கு அவங்க கிட்ட எதுவுமே பேசவே வரல. அவங்க ஒரு மாதிரி பேசினாங்க, அதான் கஷ்டமா இருந்தது. நானும் கரெக்டா அமௌண்ட் வாங்குறதுக்காக தான் அண்ணனை கூப்பிட்டேன். அப்பதான் கரெக்டா வந்து இது பேசினாங்களா, அதான் ஒரு மாதிரி கஷ்டமாவே இருந்துச்சு. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் நான் உன்னை எங்க பார்த்தேன்னு தெரியுமா? உங்க வீட்டுக்கு பூக்கூடை எடுத்துட்டு வந்தப்போ 2 பேரும் இடிச்சுக்கிட்டோம். அப்ப நம்மளுக்கு மேல இருந்து பூ கொட்டுச்சுல? ஆமா. அப்ப என்ன பேச்சு பேசுன? யாருனே தெரியாத என்ன எவ்வளவு பேச்சு பேசுன? அதுக்கப்புறம் ஒரு வாட்டி உங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எப்படி காசு கொடுக்காம என்ன அனுப்பி வச்சு சமாளிச்ச? அப்புறம் ஒரு நாள் நான் ஆட்டோ டிரைவர் கிட்ட பேசிட்டு இருந்தேன், என்ன கூட கவனிக்காம ஆட்டோ டிரைவரை போட்டு பரட்டி பரட்டி அடிச்சல. ஏய், இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இவ்ளோ தைரியமான ஒரு ஆளு போயும் உங்க அண்ணிக்கிட்ட, அதுதான் என்னால ஏத்துக்க முடியல. அதானே, நான் ஏன் அமைதியா வந்தேன்? அதுதான் பிரதர் நானும் கேக்குறேன். இங்க பாரு, ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ அமைதியா வந்துட்ட. அடுத்த டைமும் கண்டிப்பா உன்னை வம்பளுப்பாங்க, அப்ப நீ வச்சு செஞ்சிரு, ஓகே? பரவாயில்ல, நீ பெரிய ஹீரோ தான். என்ன சொன்ன? இல்ல, நீ அடிதடிலாம் பண்ணிட்டு என்ன ரொம்ப மிரட்டிட்டு இருந்தியா, நீ பெரிய வில்லன் நினைச்ச. இல்ல, நீ பெரிய ஹீரோ தான். ஆனா என்ன, கொஞ்சம் எலகுன மனசோட ஹீரோ. அது கெட்டவங்களுக்கு வேணாம், நல்லவங்களுக்கு மட்டும் இருந்தா போதும். ஓகே பிரதர், பை, அப்புறம் மீட் பண்ணலாம். நீயும் நானும் வெகு நேரம் மனம் விட்டு பேசி சிரித்தாலும் விரியும் பொழுதில் சில நொடிகள் மௌனம் கொள்வது ஏன் தோழி? ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? இல்ல, இந்த விஷயத்த வீட்ல இருக்கிறவங்க கிட்ட என்னால ஷேர் பண்ண முடியல. வெளிய பசங்க கிட்டயும் பெருசா இத பத்தி பேசிக்க முடியல. உன்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. பரவாயில்ல, இனிமே எதுனாலும் என்கிட்ட சொல்லு. என்ன உன்னோட ஃப்ரெண்டா நினைச்சா சொல்லு. ஓகே பிரதர், பை. பை. மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக் கொண்டேன், மன்மதன் பாடல் ஒன்றை நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன். ஏய் சரளா, என்னடி பாட்டெல்லாம் பலமா இருக்குது? சும்மாயா, உன்னை நினைச்சுனா ஒரு பாட்டு பாடணும்னு தோணுச்சு, அதான் பாடினேன். நல்லா இல்லையா? ஏன் சரளாக்கு என்ன சூப்பரா இருக்குது. அப்ப இன்னும் பாடுட்டா? பாடிட்டே இரு, வேலை செய்யறதே தெரிய மாட்டேங்குது. அப்படியே பாடிட்டே செம. யோ மனுஷா, நீயும் பாடியா? மாலை சூடி மஞ்சம் தேடி. யோ, நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருக்குது. அடியே, பாடிட்டே சமையல கவனிக்காம விட்டுறாத, அடி பிடிக்கிற வாட வருது பாரு.
ஐயோ, தீய ஃபுல்லா வச்சுட்டயா? இப்பதான் சிம்மில் வச்சேன். பார்த்து பண்ணல. சரி சரி. காண காண காண. ஹே, என்னங்க? யாரு? அட, நம்ம வேதாமா. அம்மா. என்ன ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சமைச்சிட்டு இருக்கேம்மா. நான் பாத்திரம்லாம் நிறைய இருந்துச்சுமா, விளக்கிட்டு இருக்கேன். வேலை செஞ்சா வேலை மட்டும் செய்ய தெரியாதா? என்ன நச நச நசன் பேசிட்டே இருக்கீங்க? பாட்டு பாடின சத்தம்லாம் கேட்டுச்சு. அம்மா, நான் தான் பாடினேன். நல்லா இருந்துச்சா? நான் ரொம்ப நல்லா பாட்டெல்லாம் பாடுவேம்மா. வீட்ல என்ன நேரமோ பாட்டு பாடிட்டே தான் இருப்பேன். என் பிள்ளையெல்லாம் சொல்லும், மா நீ சூப்பரா பாட்டு பாடுறமா, நீ சூப்பர் சிங்கருக்கு போனீன்னா செலக்ட் ஆயிருவேன்னு. ஆனா எங்கம்மா நம்மலாம் அங்கிட்டுலாம் போறது. அதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும் போது வேலை அசதி தெரியாம இருக்க பாட்டு பாடிக்குவேம்மா. ஹே, இங்க வா. என்ன வேதாமா, இந்த வீட்டுக்கு முதல்ல எதுக்கு வந்த நீ? வேலை செய்யறதுக்கு வந்தா வேலைய மட்டும் பாரு. இந்த வீட்டோட வேலைக்காரியா மட்டும் நடந்துக்கோ. அதை விட்டுட்டு பாட்டு பாடுறேன் டான்ஸ் ஆடுறேன்னு கூத்தடிச்சிட்டு இருக்காத என்ன? என்னம்மா இப்படி சொல்லிவிட்டீங்க? நான் என்ன பண்ணேன்? பாட்டு தானே பாடினேன். பாட்டு பாடுனது இம்புட்டு குத்தமா? இங்க பாரு, இந்த வீட்ல பாட்டு பாடுனது குத்தமான்னு கேட்டீங்கன்னா நீ பாடினது குத்தம் தான். இந்த வீட்ல யார் யாரு எப்படி இருக்கணுமோ அவங்க அவங்க அப்படி இருந்தா போதும். இந்த வீட்டோட மூத்த மருமகன் நான். இனிமே நான் சொல்றதா இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் கேட்கணும். என்ன புரிஞ்சுதா? முத்துமொழி அண்ணே. ஹே, இப்ப எதுக்கு அவரை கூப்பிடுற நீ? என்ன அண்ணனுக்கு இப்படி பயப்படுறிய? எனக்கு பயமா? பயம்லாம் கிடையாது. இப்ப எதுக்கு அவரை நீ கூப்பிடுறா கேட்டேன். அதுவா? இல்ல, முத்துமொழி அண்ணன் தான் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கு. இது உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க, நீங்க எந்நேரமும் சந்தோஷமா ஜாலியா வேலை பாருங்கன்னு சொல்லியிருக்கு. அதனாலதான் அவரை கூப்பிட்டு நியாயம் கேட்கலான்னு கூப்பிட்டேன். அப்படி வேற சொல்லியிருக்காரு அவரு? ஆமா, கேட்டு பாக்குறீங்களா? கூப்பிட்டா? வேண்டாம் வேண்டாம், நீங்க போய் வேலையை பாருங்க. ஆனா இதுக்கப்புறம் பாட்டு சத்தம்லாம் எதுவும் கேட்க கூடாது. மேடம், என் வாய் நான் பாடுவேன், உங்களுக்கு கேட்க முடியலனா காதை மூடிக்கிட்டு போங்க. ஒரு வேலைக்காரிக்கு இவ்வளோ திமிரு? கொஞ்ச நாள் போகட்டும். இதே மாதிரி பேசிட்டு இருந்தானா இவளை வேலையை விட்டு நிப்பாட்டுறேன். வேதாமா, இதுக்கப்புறம் அவளை பாட்டு பாடாம நான் பாத்துக்கிறேமா. நாங்க வேலையை மட்டும் பாக்குறோம். உங்களுக்கு ஏதாவது வேணுமாமா? இல்ல இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். ஆனா நான் கொஞ்சம் சமைக்கணும். ஐயடா, உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா? தெரியும். தள்ளு. அப்ப எனக்கு வேலை மிச்சம். நீங்க சமையலை பாத்துக்கங்க, நான் போய் தோட்டத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வரேன். ஹே, நில்லு நில்லு. என்னவா? இங்க பாரு, நான் என் புருஷனுக்கும் எனக்கும் மட்டும்தான் சமைப்பேன். மத்த இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் நீயே சமைச்சுக்கோ. அடியாதே, இது என்ன புதுசாவல இருக்கு? ஆமா, வீட்ல என்ன இருக்கு? மட்டன், சிக்கன், மீன் ஏதாவது இருக்கா? தப்பு 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 தப்பு. ஏமா, புரட்டாசி வாசமா, அதெல்லாம் இந்த வீட்ல சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. என் புருஷனுக்கு என் கையால நான் சமைச்சு தருவேன். அம்மா, சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த வீட்ல இதுக்கு முன்னாடி தனித்தனியா சமையல் பண்ணதே கிடையாது. ஒண்ணு நாங்களே எல்லாருக்கும் சேர்த்து பண்ணிடுறோம், அப்படி இல்லனா நீங்களே எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணிடுங்கம்மா. தனித்தனியா பண்ணா அம்மா ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. ஹலோ, இந்த வீட்டோட மருமகன்னா நான் எடுக்கிற முடிவு தான் இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். நான் உங்களுக்கு வேலை சொன்னா நீங்க எனக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்கீங்களா? இந்த வீட்ல வேலைக்காரங்க யாரு? நீங்களா நானா? அம்மாமா, தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. இதுக்கு முன்னாடி அப்படி நடந்தது இல்லைன்னு தான் சொன்னேன். இதுக்கு முன்னாடி நடந்ததில்லைன்னு தெரியுது. ஆனா இப்ப இதுக்கப்புறம் இப்படிதான் நடக்கும். என் புருஷனுக்கும் எனக்கும் நான் தான் சமைப்பேன். யாரு வந்து கேக்குறாங்கன்னு நானும் பாக்குறேன். ஹே, உன் பேர் என்ன? என் பேரு சரளாமா. நீதான். போய் 1/2 கிலோ மட்டனும் 1 கிலோ நாட்டுக்கோழியும் வாங்கிட்டு வா. மட்டன் பிரியாணியும் நாட்டுக்கோழி வறுவலும் பண்ண போறேன். ஒழுங்கா போய் வாங்கிட்டு வா. ஐய, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற, புரட்டாசி மாசம் வேற, யாராவது அசைவம் சாப்பிடுவாங்களா? இந்த அம்மா இருக்கே. ஹலோ, நான் சொன்னது உனக்கு காதுல விழல? விழுந்துச்சு விழுந்துச்சு. காசு யாரு? உங்க அடி சும்மா இருடி. என்னது? என்ன சொன்ன? இல்ல இல்ல, காசு கொடுங்கன்னு சொன்னேன். இரு, ரூம்ல போய் எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். மூஞ்ச பாரு. லல்லலலலலல. ஏய் சரளா, ரொம்ப கடடி, அவங்க பாத்திர போறாங்க. யோ மனுஷா, பாத்தா பாக்கட்டும். என்ன இவன் ரொம்ப திமிரு பிடிச்சு ஆடிட்டு இருக்கான்? என்னமோ இவ வச்சதான் சட்டமா? இந்த வீட்ல பெரிய மகாராணின்னு நினைப்பு. நேத்து தான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள என்ன ஓவரா ஆடுறா? இந்த குடும்பம் ஒரு குருவி கூடு மாதிரியா?
கஷ்டப்பட்டு அம்மா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லபடியா வச்சிட்டு இருக்காங்க. அதுல இவ திருஷ்டி போட்டு மாதிரி வந்து சேர்ந்திருக்கா. எங்க இருந்துதான் இந்த கழுதைய போய் புடிச்சிட்டு வந்தாங்களோ தெரியல. என்ன மக்களே, நான் சொல்றது உண்மைதானே? காலையில பாருங்க நம்ம ஆதி தம்பிய வம்பிழுத்தா, இப்ப என்னையும் என் புருஷனையும் வம்பிழுக்கிறா. கொஞ்சம் கொஞ்சமா இந்த குடும்பத்தையே பிரிச்சாலும் பிரிச்சிருவா. சீக்கிரமா முத்துமொழி அண்ணனுக்கு உண்மை தெரிஞ்சு இவள இந்த வீட்டை விட்டு வெளியே விரட்டணும். ஐயோ பாவம் அந்த அண்ணன் நல்ல மனுஷன், அவருக்கு போய் இப்படி ஒரு பொண்டாட்டியா? ச்சே, இவளுக்கெல்லாம் நம்ம ஆதி தம்பி தான் கரெக்ட். இதுக்கப்புறம் ஆதியோட ஆட்டத்தை ஆரம்பிக்க போறாரு. அதெல்லாம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்னடா எப்போதும் சுடரம்மா தான் இதெல்லாம் சொல்லுவாங்க, இன்னைக்கு என்ன நான் சொல்றேன்னு பாக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்ல, சுடரம்மா மெஸ்ல ரொம்ப பிஸி, ஸ்பெஷல் சாப்பாடெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. அதான் அவங்களால வர முடியல. நாளைக்கு வந்து என்னென்ன சாப்பாடுன்னு சொல்லுவாங்க, காது குளிர கேட்டுக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு ஆதியும் நிம்மதியும் பேசினதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்றதெல்லாம் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரிங்க, இந்த வீட்டு மகாராணியம்மா மட்டனு சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க. அது என்ன நாளைக்கு வெடிக்க போதோ தெரியல, நாளைக்கு காத்திருந்து பாருங்க. அப்புறம் என்ன, வழக்க போலதான் உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தட்டி விட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சீரீஸை கண்டினியூஸா பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் உடனுக்குடன் இவங்க போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். யோ மனுஷா, நீ என்ன வாயை பொழந்துக்கிட்டு இருக்க? போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. அவ ஏதோ சமைக்க போறாளாம், நான் போய் வாங்கி கொடுத்துட்டு வேற வேலையை போய் பாக்குறேன்.